ஷலோம், பிரைஸ் காட். பி த லைட் இன் த வேர்ல்ட் என்ற தலைப்பில் எண்ணாகமம் 32ஆம் அதிகாரத்தில் உள்ள சிந்தனை துளிகளை கர்த்தரின் வெளிச்சத்தில் காண்போம். எண்ணாகமம் 32ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் போது ரூபன் காத் கோத்திரத்தாரும் பாதி கோத்திரத்தானாகிய மனாசேக்கும் நாடு பகிர்ந்து கொடுக்கப்படுகிறதை இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இங்கே யோர்தானுக்கு கிழக்கே ரூபன் காத் குடியேறுகிறார்கள். அது ஆடு மாடுகளுக்கு உகந்ததாக யோர்தானுக்கு கிழக்கே உள்ள இடத்தில் குடியேற அவர்கள் அனுமதி கேட்கிறார்கள். மோசேக்கு இந்த இடத்துல ஒரு அச்சம் வருகிறது. அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. ஆனால் இவர்கள் கேட்பது ஒரு வேளை தவறாகி விடுமோ என்று மோசே எண்ணிக்கொள்ளுகிற ஒரு சிந்தனையை நாம் இந்த இடத்துல நாம் வாசிக்க முடிகிறது. ஏற்கனவே கானானுக்குள்ளே செல்ல முடியாதபடி இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் தளர்ந்து போனது போல இதுவும் தடையாகி விடுமோ என்று சந்தேகப்படுகிறார். அந்த நாட்களில் நம்ம அந்த எண்ணாகமத்தில் நம்ம ஆல்ரெடி நம்ம வாசித்தோம். அந்த 10 ஸ்பைஸ் அவங்க போய் எப்படியான ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸை அவங்களுக்குள்ளே உருவாக்குனாங்க. அதன் மூலம் வந்த தடைகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த ஒரு அச்சம் இப்பொழுது மோசேக்குள்ளே வருகிறதை நாம் இந்த அதிகாரத்தில் காண்கிறோம். எண்ணாகமம் 30ஆவது அதிகாரம் வசனங்கள் 20லிருந்து 22 வரை வாசிக்கும் போது இவங்க அப்புறத்திலும் நாங்கள் யோர்தானுக்கு அக்கறையிலும் அதற்கு அப்புறத்திலும் சுதந்திரம் வாங்க மாட்டோம் என்ற பொழுது அவர் இந்த வசனங்களை சொல்லுகிறார். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்து கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராகி கர்த்தர் தம்முடைய சத்துருக்களை தம்முடைய முகத்திற்கு முன்னின்று துரத்தி விடுமளவும் நீங்கள் யாவரும் அவருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராய் யோர்தானை கடந்து போவீர்களானால் அத்தேசம் கர்த்தருக்கு முன்பாக வசப்படுத்தப்பட்ட பின்பு நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலருக்கு முன்பாகவும் குற்றமில்லாதிருப்பீர்கள். அதற்கு பின்பு இந்த தேசம் கர்த்தருக்கு முன்பாக உங்களுக்கு சுதந்திரமாகும் என்று மோசே இந்த இடத்துல அவர்களிடத்தில் கூறுகிறதை பார்க்கலாம். அப்போ இங்கே எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நாம் கேள்விப்பட்டவுடன் அதை ஒரு விசாரிக்காமல் தீவிரமாக நாம் அதில் ஒரு முடிவுக்கு வருவது ஒரு தவறான காரியமாக தான் இருக்கிறது. ஏன்னா மோசே இந்த இடத்துல அவர் ஒரு அச்சத்தின் காரணமாக ஒரு அவசரப்பட்டு பேசுகிறது போல இருக்கிறது. ஆனால் இந்த ரூபன் காத் கோத்திரத்தார் இஸ்ரவேலர்களை அவர்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு போய் சேர்க்கும் இடங்களிலே நாங்கள் தாமதமின்றி உங்களோட யுத்தத்திற்கு வருவோம் என்று வாக்குறுதி கொடுக்கிறார்கள். மோசே இடத்துல உங்களுக்கு முன்பதாக நாங்கள் செல்வோம், எங்களுடைய பிள்ளைகள் மனைவி மிருக ஜீவன்கள் மாத்திரம் இங்கே இருக்கட்டும் என்பதாக தெளிவுபடுத்துகிறார்கள். அதைத்தான் நாம் எண்ணாகமம் 32ஆவது அதிகாரம் 26, 27 நாம் வாசிக்கும் பொழுது, எங்கள் பிள்ளைகளும் எங்கள் மனைவிகளும் எங்கள் ஆடு மாடு முதலான எங்களுடைய எல்லா மிருக ஜீவன்களோடும் இங்கே கீலேயாத்தின் பட்டணங்களில் இருப்பார்கள். உமது ஊழியக்காரராகிய நாங்களோ எங்கள் ஆண்டவன் சொன்னபடியே ஒவ்வொருவரும் யுத்த சன்னத்தராய் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்தத்திற்கு போவோம் என்றார்கள். ஆம், நாமும் அதுபோல்தான் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நாம் கேள்விப்பட்டவுடன் அதை ஒரு தீர விசாரியாமல் தீவிரமாக நாம் அதில் அச்சமோ ஒரு சந்தேகமோ ஒரு கொள்வது ஒரு தவறான ஒரு காரியம் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு உணர்த்துகிறது. எதையுமே நன்றாக கவனித்து கேட்டு அலசி ஆராய்ந்து தீர்மானங்களை செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். இந்த சத்தியங்களுக்காக நாம் அவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற இந்த யாத்ராகமம் 32ஆவது அதிகாரத்தின் மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் எந்த விஷயத்திலும் ஒரு அவசரப்பட்டு ஒரு தீர்மானங்களை செய்து விடாதபடிக்கு ஞானத்தோடும் விவேகத்தோடும் அதை குறித்து ஆலோசனை செய்து தீர்மானிக்க நீங்கள் எங்களுக்கு கிருபை தாங்க. முக்கியமாக உம்முடைய கீழ்ப்படிதலை அதிகமாய் தாங்கப்பா. உம்முடைய உணர்த்துதலை எங்கள் உள்ளங்களில் எங்கள் இருதயங்களில் நீங்கள் உம்முடைய இதய துடிப்பை புரிந்து கொள்ளும்படி உம்முடைய அன்பை உண்மையாய் உணர்ந்து கொள்ளும்படி நீங்கள் எங்களுக்கு கிருபை தாங்க. துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி இயேசுவின் இன்ப நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன்.